நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:23. Who remembered us in our low state, for his mercy endureth forever. Psalms 136:23. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் God Goes His Ministries-இன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்தி செல்வாராக. இந்த நாளின் காலை நேரத்திலும் ஆமேன் God Goes His Ministry மூலமாக இந்த யூடியூப் சேனலில் அருமையான தேவ பிள்ளைகளோடு பேசுவதற்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு கொடுத்ததை நினைத்து கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொள்ளுகிறேன். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் கருவெளியைப் போல தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார், நடத்தி வந்தார், போஷித்தார், தீங்கு அணுகாதபடி இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டார். தேவன் கொடுத்த இந்த புதிய மாசத்துக்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆமே. நம்மை விசேஷித்த விதமாய் நடத்தி வருகிற தெய்வம், நான் நித்தமும் உன்னை நடத்தி என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி தினமும் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், இனியும் நடத்துவார். அந்த நல்ல தெய்வத்தை இந்த காலை நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து மகிமைப்படுத்தலாமா? பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை நேரத்திலையும் உங்களோடு கூட சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆமேன் கர்த்தர் தந்த இந்த தருணத்தை நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். God Goes His Ministry-னுடைய போதகரும் ஸ்தாபகருமாகிய அருமையான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆமேன் பெருக பண்ணுவாராக. அநேகம் ஆயிரங்களை கிறிஸ்துவண்டையில் கொண்டு வருகிற ஆமேன் சானலாய் கர்த்தரதை மாற்றுவாராக. ஆமேன். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேத பகுதி லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். லேவியராகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். மீண்டும் வாசிக்கிறேன். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒரு வறண்ட நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம் என்று வைத்து கொண்டாலும் சரி, ஒரு பசுமை இல்லையே, செழிப்பில்லையே, என் வியாபாரத்தில், என் தொழிலில், என் வேலையில், என் குடும்பத்தில், ஆமேன், என்னுடைய பிள்ளைகளின் படிப்பில்,
அவ்விதமாய் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ தேவைகளோடு கூட தான் நாம் ஒவ்வொரு நாட்களும் எதிர்பார்த்து நிற்கிறோம். இது நடக்காதா, அது நடந்தால் நன்றாயிருக்குமே என்றெல்லாம் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நாம் காணப்படுவதை பரிசுத்த ஆவியானவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். இருதயத்தின் தேவைகளை, இருதயத்தின் ஏவுதலை, இருதயத்தினுடைய அந்த பாரங்களை அறிகிறவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவர் நம்மை கனப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவர் சொன்னாரே ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பாருங்க ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார் நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து. இங்கே தேவன் சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். நாம் எதிர்பார்க்கிற செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில், சரீரத்தில், நம்முடைய பாடுகளிலே, வேலையிலே, நம்முடைய தோட்டங்களிலே, தோப்புகளிலே நாம் எதிர்பார்த்து கிடைக்காம வெறுமையாக இருக்கலாம். அதை பார்த்து அநேகர் பரிகசித்தும் கொண்டு இருக்கலாம். அதை செய்கிறான், இதை செய்கிறான், அப்படி பார்க்கிறான், இப்படி பார்க்கிறான், என்ன பலன், என்ன பிரயோஜனம்? அவனுக்கு தான் ஒரு மேலான நிலைமை வரலையே, ஒரு நிறைவு வரலையே. நான் தொடுகிறதெல்லாம் மகிமையாக இருக்கிறது, என் தொழில் ஆசீர்வாதம் இருக்கிறது, என்னுடைய வியாபாரம் பெருகி போய்விட்டே இருக்கிறது, என் பிள்ளைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறார்கள் என்றெல்லாம் பலரும் நம் காது கேட்க சொல்லி நம்மை பரிகசித்து கொண்டிருக்கலாம். அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனையை குறித்து. அதை விட மேலாய் தேவனும் அந்த வேதனை அறிந்திருக்கிறார். ஏன் தெரியுமா இந்த பரிகாசம்? ஏன் தெரியுமா இந்த நிந்தை? ஏன் இந்த வறட்சியான ஒரு நிலைமை? ஏன் இந்த காசுக்காக படுகிற கஷ்டங்கள், வாய்க்காமல் போக காரணங்கள்? இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்கள். நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி, நம்முடைய பொருளாதாரத்தை சோத்திரம் முற்றிலுமாய் தகர்த்து, நம் நம்பிக்கையை இழக்க வைத்து, தேவனை விட்டு அகல வைப்பதுதான் அந்த பொல்லாதவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்காகத்தான் அவன் நம்மை பலவிதத்திலையும் தடுத்து நிறுத்துகிறான். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் தடைகளை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை மாத்திரம் நாம் மறந்துவிடக்கூடாது. நன்மையான நாளிலும் வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலம், ஒரு காலம் இருக்கிறது, ஒரு டைம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நேரமாக இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிற ஒரு காலமாக இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் பாடுகளை சுமந்து கொண்டு நிற்கிற ஒரு காலமாக இருக்கலாம். இப்படியே இன்னைக்கு சொல்லிட்டு போகலாம். நிறைய காலங்கள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். இந்த பூமியிலும் கூட மழை காலம், வெயில் காலம், கோடைக்காலம், குளிர்காலம், இப்படி காலங்கள் இருக்கிறது. ஆனால் ஏற்ற காலம் என்று சொல்லி ஒரு காலம் இருக்கிறது. அது பரத்திலிருந்து வரக்கூடிய காலம், பரலோக தேவனுடைய டைம். அல்லேலூயா, ஆன் டைம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்களோ. பல ஏர்போர்ட்டில் வெளியில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயில் ஓடிட்டு இருக்கும். சில ஃப்ளைட்டுகளுக்கு நம்பரை போட்டு அதில் போட்டிருப்பாங்க, ஆன் டைம், ஏற்ற நேரத்தில். உங்கள் டிக்கெட்டில் என்ன சோத்திரம் டைமை அந்த ஏர்லைன்ஸ் கொடுத்துருக்கிறதோ அந்த டைமில் அந்த ஃப்ளைட் அங்கே லேண்ட் ஆகுது, அது வருகிறது என்று அர்த்தம். சில ஃப்ளைட்டுக்கு நம்பர் போட்டிருப்பாங்க, இவ்வளவு நேரம் டிலே ஆகித்தான் வரும். அதனுடைய அர்த்தம், அந்த ஃப்ளைட்டு இந்த ஏர்போர்ட்டில் வருவதற்கு இன்னும் சமயமாகும், இன்னும் வேலை வரல. இது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறாரு, ஒரு வேலையை வைத்திருக்கிறாரு. அந்த ஏற்ற காலம்ங்கிற அந்த ஆன் டைம் என்று இங்கிலீஷில் நாம் பார்க்கிறோமே, அதுதான் சரியானது. அந்த டைமில் அவர் வருகிற டைம் தான் ஏற்ற காலம். அவர் வருகிற டைம் தான் அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிற காலம். அவர் வருகிற டைம் தான் உங்களுக்கு மகிமையான ஒரு வீட்டை கட்டி பிரதிஷ்டிக்கிற நேரம். அவர் வருகிற டைம் தான் உங்கள் சத்துருக்கள் முறிந்தோடுகிற காலம். இப்படியே இந்த காலையில் நீங்கள் சொல்லிக்கொண்டே போனால் உங்களுக்குள்ள ஒரு புதிய வல்லமை இறங்கி வரும். பரிசுத்த ஆவியாகிய மழை இன்றைக்கு இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவர் மேலே அது பெய்யும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஆமென். நம்மளுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மழை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியாகிய மழை. முதலாவது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி என்கிற மழை பெய்யணும். பரிசுத்த ஆவியானவர் தினமும்
நம்மளை அசைவாடி நம்மளை பலப்படுத்தணும், நமக்கு உதவி செய்யணும், நமக்கு வேண்டிய கிருபைகளை தரணும். அவர் பாதத்தில் நான் அமர்ந்திருந்து அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுதுதான் அந்த மழை பெய்யும். பரிசுத்த ஆவியாகிய மழை பெய்தா மட்டும்தான் இந்த பூமியில நமக்கு செழிப்பு வரும், நம் சரீரத்தில் செழிப்பு வரும், நாம் செய்கிற வேலையில செழிப்பு வரும், நாம் பிரயாசப்படுகிற பாடுகளில செழிப்பு வரும், நாம் பரிகசிக்கப்பட்ட நிலைமையில செழிப்பு உண்டாகும். இவ்வளவுதான், இது முடிந்து போய்விட்டது என்று உலகத்துல சிலர் ஆமேன் எழுதி வைத்திருப்பார்கள், சொல்லி கொண்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க, எப்பவும் நம்ம காரியத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. அவனுக்கு வேலை முடிஞ்சது, அவன் நேரம் முடிந்தது என்று சொல்லி இது பிசாசு சிலரை பேச வைக்கிறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏற்ற காலம்ங்கிற என்னுடைய காலத்துல என்னுடைய டைம்ல உனக்கு நான் நன்மை செய்வேன். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி இந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து கொள்ளுங்க. இது தேவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல இந்த நாளில் இதுவரையிலையும் ஐயோ எனக்கு ஒரு ஏற்ற காலம் வராதா, இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற ஒரு நேரம் வராதா என்று நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் பேசுகிற வார்த்தை என்ன? ஏற்ற காலத்துல அல்லேலூயா உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், உங்கள் கூடாரத்துல மழை பெய்யும், உன் சரீரமாகிய அந்த ஆலயத்துல மழை பெய்யும், உன்னுடையதான அல்லேலூயா சோத்திரம் ஊழியத்துல உன் சபையில மழை பெய்யும். மழை பெய்ய பெய்ய அந்த மழை பெய்ய பெய்ய நீர் வரத்து அதிகரித்து அது ஒரு அல்லேலூயா கால்வாயாக மாறி அந்த கால்வாய் இன்னும் மழை பெய்ய பெய்ய அது ஒரு ஆறாக மாறி ஒரு பெருந்திரள் வெள்ளத்தோடு கூட போகும். இது ஒரு நதியாய் போகும். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் பொன்னு வெள்ளி விளையும். இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் செழிப்பாய் மாறும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த காலை நேரத்தில் அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை சோர்ந்து வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். போன மாசம் நான் நினைத்தது நடக்கல, கடந்த மாசமாவது நடந்துரும், இந்த தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வந்துடும், இந்த கடனை அடைத்து வெளியே வந்துடலான்னு நினைத்தேன், இந்த வீடு குறை தீராமல் இருக்கிறது, என்னுடையதான வருமானத்தை ஆண்ட பெருக பண்ணி இந்த வீட்டை கட்டி முடித்து எனக்கு பிரதிஷ்டை செய்து தருவார் நினைத்திருந்தேன், இந்த வேலை கிடைக்கும்னு நினைச்சிருந்தேன், கிடைக்கல, என் பிள்ளையின் திருமணம் அல்லேலூயா மகிமையாக நடக்கும்னு நினைத்தேன், நடக்கல, இப்படி இல்லை 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 என்று பலவிதமான ஏக்கத்தோடு தாகத்தோடு வந்திருக்கிற தேவஜனமே, தாகமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிற நதிதான் பரிசுத்த ஆவி. அந்த ஆவியானவர் அந்த மழை பெய்யட்டும். அந்த மழை பெய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் வித்தியாசமாக மாற்றப்படும். தலகுனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீங்க. கைவிடப்பட்ட இடத்துல அநேகரை கை கொடுத்து தூக்குறவராய் மாற்றப்படுவீங்க. அல்லேலூயா. நிந்திக்கப்பட்ட இடத்துல கனப்படுத்தப்படுவீங்க. ஆவியானவர் உங்களுக்கு இந்த காலையில் சொல்லுகிற அந்த வார்த்தை, இது அவருடைய வார்த்தை, இது மனுஷனுடையதல்ல, ஏற்ற காலம். அல்லேலூயா. அது எத்தனை வருஷம் ஆகட்டுமே, ஒரு காலம் உண்டு, இதிலிருந்து எனக்கு ஒரு மாறுதல் வர காலம் உண்டு. யோபு பக்தன் சொல்லுகிறாரே, மாறுதல் வர காத்திருக்கிறேன் என்று. மாறுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. இந்த நல்ல காலை நேரத்தில் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாகிய மழை பெய்யட்டும். இந்த மழை பெய்யும் பொழுது இந்த பூமியிலுடைய எல்லா நன்மைகளும் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும். பூமி தன் பலனையும் அல்லேலூயா. இந்த பூமியில நீங்கள் பிரயாசப்படுகிறது எல்லாத்துக்குள்ள பலனை பூமி உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் என்னென்ன காரியங்கள் போக்கலும் வரச்சலும் வெளியிலையும் நீங்க செய்கிறீங்களோ, அது உங்களுடைய வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், சைடு பிசினஸா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், அவங்க தோப்பா இருக்கலாம், உங்க தாலையிலுயா உங்க துறவுகளா இருக்கலாம், எதுவானாலும் இந்த பூமியில அந்த வெளியின் அல்லேலூயா மரங்கள், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியை உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. இது கனி தராதா, இது நடக்காதா என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்திருப்பீங்க. அங்கிருந்து கனி வரும். எல்லாரும் அதிசயப்படும்படி மாற்றுவார் அந்த தெய்வம். அல்லேலூயா. இந்த அன்பு தெய்வ பிள்ளையே, இங்கே சோர்ந்து போவாதீங்க. இந்த காலை நேரத்தில் பலன் பெற்று எழும்புங்க. உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. உன்னதருக்கு முதலிடம் கொடுங்க. அவர் பாதத்தில் அமர்ந்திருங்க. ஏற்ற காலம் மறந்துடாதுங்க. உங்களுக்கு ஒரு காலம் உண்டு.
கிறிஸ்து வெளிப்படுகிற காலம் உண்டு. ஆமேன். ஏற்ற காலம். பெலிசியர்கள் சூழ பாளையம் இறங்கி நிற்கிறார்கள். என்ன செய்யணும் என்று தெரியல. பக்தனாகிய தாவீது ஆமே சோத்திரம் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆமேன். என்ன விண்ணப்பம் பண்ணுகிற? ஆண்டவரே, பெலிசியர்கள் சூழ பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, எனக்கு என்ன செய்யணும் தெரியல, அவங்கள எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியல. ஆண்டவரே கர்த்தாவே, நான் என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தன் படைபலத்தை நம்பாதபடி, தன் பலத்தை நம்பாதபடி, இதுவரை தான் ஜெயித்த பலத்தை நம்பாதபடி, அல்லேலூயா, அந்த தெய்வம் கொடுத்த ஜெயம், யுத்தத்தில் வல்லவரானவர் கூட இருந்ததுனால தான் இதுவரை அவனுக்கு வெற்றி உண்டானது என்பதை நன்றாய் புரிந்திருந்தவன் தேவனிடத்துல போய் ஆமே கெஞ்சுகிறான். இந்த இப்போ வந்திருக்கிற பெலிசிய கூட்டத்தை விட இதை விட கூடுதலான கூட்டங்கள் பல ஜாதிகள் கூடி வந்த போதும் ஆமேன் அவன் ஜெயித்தான். ஜெயம் கர்த்தர் கொடுத்தார். இப்போ கொஞ்சம் வரதான் வந்திருக்கிற, ஆனாலும் தன் திறமையை காட்டி போகல, தன் ஞானத்தை பயன்படுத்தல, மனித யுக்திகளை ஆலோசனைகளுக்கு நேராய் போகாதபடி கர்த்தரை நம்பி அவர் பாதத்தில் போய் இருந்து ஜபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அவனுக்கு எப்பவும் தெரியும், அவர் என் கூட இருந்தா எனக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா, நான் என்ன செய்யணும்னு ஜபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். ஆமே, முசுக்கொட்டை செடியினுடைய நுனியில இரைச்சல் கேட்கும்போது நீ யுத்தத்துக்கு போ. பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தெய்வம், எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம். என்ன அந்த முசுக்கொட்டை செடி நுனியில ஒரு இரைச்சல்? ஹல்லேலூயா, ஆமேன். பிரியமானவர்களே, ஆமேன். இது நம்முடைய பார்வையில எப்படியோ இருக்கு இல்லையா? அது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. அந்த டைம் தான் பரிசுத்த ஆவியானவர் மூவிங் டைம், அவர் முன் செல்லுகிற டைம். முசுக்கொட்டை செடியினுடைய நுனியில ஒரு சத்தம் கேட்கூடா, அப்ப நீ போ. அது வரையில என்ன செய், நீ காத்திருந்து ஜெபம் பண்ணு. அது வரையில நீ என்னை துதித்து கொண்டிரு. ஆமென். நான் பார்த்து கொள்ளுவேன் பெலிஸ்தியர்களை. அவர் முன்னால போட்டோம். பாருங்க, டைம் கொடுக்கிறாரு, ஏற்ற காலம். அந்த நேரம் போனாதான் இவனுக்கு ஜெயம். அதுக்கு முன்னே இவன் தன்னுடைய சொந்த பலத்தை, தன்னுடைய இராணுவ பலத்தை நம்பி போனா அவன் எல்லாரும் சேர்ந்து இவன் அத்தனை வரை முறியடித்தருவாங்க. அது தாவீதுக்கு தெரியும். அல்லேலூயா. தாவீதின் குமாரனாம் இயேசு கிறிஸ்து ஏற்ற காலத்துல மழை பெய்ய பண்ணுவார். பூமி தன் பலனை, வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியும் கொடுக்கும். உங்கள் பிள்ளைகளால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவன் படிக்க வைத்தேன், ஆளாக்கி விட்டேன். ஹல்லேலூயா. குடும்ப காரியங்கள் எல்லாம் அவனுக்கு செய்து வைத்தேன், எந்த பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கிறீங்களா? தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற காலத்தில் அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். அந்த மழை பெய்யும் போது உங்களுக்கு பலன் அவன்கிட்ட இருந்து வரும், அந்த மகாட்ட இருந்து வரும், அந்த பேரம்பேத்திட்ட இருந்து பலன் வரும். ஆமே, ஒரு நாள் நீங்கள் குறைவாக எடைபடாதுங்க. மழை பெய்யட்டும், அபிஷேகம் அங்கே இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை உதித்து வரும் பொழுது அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வீடு தேடி வருவது கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். இந்த நல்ல காலை நேரத்தில் சோர்ந்து போகாமல் ஆண்டோடைய பாதத்தில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆமே விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபித்து உங்களுக்கு ஒரு காலம் உண்டு என்பதை மறக்காம சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய கிருபை பெருகும். அது நிமித்தம் தேவநாமம் மகிமைப்பட தேவ கிரியைகள் வெளிப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை அனைவரையும் ஆசீர்வதித்தா பெருக பண்ணுவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, மனதுருக்கம் உடையவரே, இந்த நல்ல காலை நேரத்தில் நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காய் சோத்திரம். வாக்கு தத்தம், ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுகிறவர், செழிப்பை தருகிறவர், விடுவிக்கிறவர், சுகந்தருகிறவர். ஆமே, எங்களை உயர்த்துகிறவர், எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். அதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அது குறித்த காலம் என்றும் அந்த குறித்த காலத்துக்காக நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பலப்படுத்தி அவர்களுக்குரிய அந்த குறித்த காலம் இன்றைக்கே வருவதாக, இன்றைக்கே வருவதாக, இந்த நாளிலே அது ஆரம்பிக்கட்டும். அவர்களை பலப்படுத்தும். அடுத்த ஸ்டெப்புக்கு உள்ள உயர்வை கொடுத்து ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நிற்க வைப்பீராக. ஆமென். உங்கள் கிருபை கூடவே இருக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தின் தேவைகளை நிறைவேற்றும். உடைய மகனை பலப்படுத்தும், குடும்பத்தை ஆசீர்வதியும், தந்ததி தலைமுறைகளை ஆசீர்வதியும். தேவ கிருபை கூடவே இருப்பதாக. இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற எல்லா ஊழியர்களையும் குடும்பங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. சகல துதிகன மகிமையும் அப்பா இயேசுவுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அருள்நாதர் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12. பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அன்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே, மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா என்றார். யாத்திராகமம் 3:10. அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சுட்டரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அன்பு தகப்பனே, உமது மிகுந்த கருணையினால் இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும், இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19. வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி,
போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி, வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி, வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி, வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில், அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3-5. பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல் உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னா, பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னால், சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது, சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது, அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில், அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். என் இதயம் தியானம் செய்கையில்.